கடைசியாக சுபகு தொழுது எத்தனை நாட்கள்? கடைசி சுபகு தொழுகை எத்தனையாவது நாள்? கடந்த ரமலானில் சுபகை சந்தித்தவர்கள், கடந்த ரமலானின் கடைசி நாள் சுபகு தொழுதவர்கள், இன்று வரைக்கும் பள்ளிவாசலுக்குள் காணாத நிறைய சகோதரர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இருக்கிறார்கள். சுபகு தொழுகை என்றால் அதனுடைய பெருமானமே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின், இன்னும் ஒரு செய்தியில் மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்றாரோ, இன்னும் ஒரு செய்தியில் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சுபஹ் தொழாதவர்கள் ஷைத்தானுடைய பாதுகாவலில் இருக்கிறார்கள். இன்றைய நாள் நான் ஷைத்தானுடைய பாதுகாவலோடு விழிந்திருக்கிற இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உள்ளத்தின் அடி ஆழத்தில் பதித்துக் கொள்ளுங்கள், தெளிவாக இருங்கள். அன்புக்குரியவர்களே, சுபகு தொழாமல் விடுகிற ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிக நஷ்டமான நாள். அந்த நாளில் உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன வெற்றி கிடைத்தாலும் சரி, அது உங்களுக்கு தோல்விதான். ஆனால் சுபகு தொழுகிற ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிக பரக்கத்தான நாள். அந்த நாளில் உங்களுக்கு அல்லாஹ் என்ன தோல்வியை தந்தாலும் நிச்சயமாக அது வெற்றிதான். அதை ஈமானுள்ளவர்களால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு இரவும் ஒரு மனிதன் தூங்குகிற பொழுது ஷைத்தான் அவனுடைய தலையிலே 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சையும் போட்டுவிட்டு அவன் அந்த முடிச்சிலே ஊதிவிட்டு போகிறான். எவன் ஒருவன் சுபகு தொழுகைக்காக அதிகாலை வேளையிலே எழுந்திருக்கிறானோ, எழுந்து துஆ செய்வதோடு முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, உது செய்வதோடு 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. தொழுகையை நிறைவேற்றி விடுவானாக இருந்தால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அன்றைய நாளில் அவன் ஆரோக்கியமானவனாக, நல்ல உணர்வுகளோடு உற்சாகம் உள்ளவனாக எழுந்திருப்பான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஒருவன் அந்த சுபஹ் தொழுகைக்காக எழுந்திருக்கவில்லையோ, அதிகாலை வேளையிலே ஷைத்தான் அவனுடைய தலைமாட்டிலே வந்து, அலைக லைலுன் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, நீ தூங்கு, இன்னும் நேரம் இருக்கிறது, தூங்கு, இப்பொழுதுதான் தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹுக்கு வாங்கு சொல்லும் வரை தூங்கு, இப்பொழுதுதான் வாங்கு சொல்லி இருக்கிறது, இகாமத் சொல்வதற்கு அரை மணித்தியாலம் போகும், நீ தூங்கு, இகாமத் சொல்லி இருக்கிறது, இப்பொழுதுதான் சுபஹுக்கு சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழலாம், நீ தூங்கு என்று என்னை தூங்க வைத்துக் கொண்டே இருப்பான். அப்படி அவன் எழும்புகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஅஸ்பஹ கஸ்லான ஹபீஸன் நஃப்ஸ், மோசமான உள்ளத்தோடு ஒரு சோம்பேறியாக விழித்தெழுவான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஃமின்களுக்கு ரோஷமூட்டும் முகமாக இன்னும் ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு ஜென்ம விரோதி இருக்கிறான். அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அவனை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வரும். அப்படி நான் அவனை விரோதிக்கிறேன், அவ்வளவு கோபத்தோடு அவன் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் விழித்தெழும்புகிற பொழுது என் வீட்டு வாசலிலே வந்து அவன் சிறுநீர் கழித்து விட்டு போயிருக்கிறான். எனக்கு தெரிகிறது அவன் தான் வந்து சிறுநீர் கழிக்கிறான் என்று. ஒரு ரோஷமுள்ள ஒரு மனிதனாக அதை தொடர்ந்து அங்கீகரித்து நான் சுத்தம் செய்து கொண்டிருப்பேனா? ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டேனா? அவனோடு முரண்பட மாட்டேனா? அவனை அந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டேனா? என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோஷமுள்ள ஒவ்வொரு முஃமினுக்கும் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதிகாலை வேளையில் சுபஹ் தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய பகிரங்க விரோதி என்று அல்லாஹ் சொன்ன, நீங்கள் விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன உங்களுடைய மிகப்பெரிய எதிரி ஷைத்தான் உங்களுடைய காதுகளுக்குள் சிறுநீர் கழிக்கிறான். உங்களுடைய காதுகளை அவனுடைய கழிப்பறையாக மாற்றுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கழிவு நீரை, அந்த சிறுநீரை சுமந்து கொண்டுதான் நான் மேக்கப் பண்ணி கொண்டு கடைக்கு போகிறேன், நான் ஆபீஸுக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஷைத்தானுடைய டொய்லெட்டாகத்தான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தை கூட என்னுடைய ஈமானிய உணர்வில் உரைக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்தில் இறந்து போன இதயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதோ என் உள்ளமெல்லாம் மரணித்து போன நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என் ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக புரிந்து கொள்ள வேண்டும். என் ஈமானிய உறவுகளே, தொழுகை என்னுடைய அடையாளம் சகோதரர்களே. தொழுகை என்னுடைய ரப்புக்காக நான் செலுத்துகிற ஒரு சின்ன நன்றி கடன். தொழுகை என்னுடைய சுவர்க்கத்தினுடைய திறவுகோல். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம், நிறைய வாலிபர்களை பார்க்கிறோம், நிறைய பொதுப்பணிகளிலே ஈடுபடுவார்கள்.
நல்ல வேலை செய்வார்கள். சிரமதானம் என்று வந்தால் முன்னுக்கு நின்று செய்வார்கள். சமூக சேவை எதுவும் அனர்த்தங்கள் என்று வந்தால் அவர்கள் முன்னால் நின்று பணியாற்றுவார்கள். ஏதாவது ஒரு வேலைக்காக பள்ளிக்கு கூப்பிட்டால், ஏதாவது ஒரு வேலைக்காக சமூகத்தில் ஏதாவது ஒரு பணிக்காக கூப்பிட்டால் அவர்கள் உயிரை கொடுத்து கொண்டு வேலை செய்வார்கள். எல்லா விஷயங்களும் செய்வார்கள். ஆனால் பாங்கு சொல்லுகிற பொழுது மட்டும் கொஞ்சம் தள்ளித்தான் நிற்பார்கள். பாங்கு சொல்லுகிற பொழுதும் சமூக பணி செய்து கொண்டிருப்பார்கள். பாங்கு சொல்லுகிற பொழுதும் பொதுப்பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். பாங்கு சொல்லுகிற பொழுதும் குப்பை கூட்டிக் கொண்டிருப்பார்கள். நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் செய்கிறோம் தானே, தப்பித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஈமானிய சகோதரர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் என்னதான் ஓடி ஓடி பணி செய்தாலும் தொழுகையை விட்டுவிட்டு நீங்கள் செய்கிற பணிகளால் எந்த நன்மையும் கிடைக்க மாட்டார். தொழுகை நேரத்தில் நீங்கள் தொழுகையை அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நீங்கள் சரியாக நிறைவேற்றாமல் ஈமானிய சகோதரர்களே, உங்களுடைய வேலைகளை, பணிகளை, சமூக பணிகளை, நன்மைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.